கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? என்ன நம்மளை சுற்றி நடந்தாலும் நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும்ல, அதை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். Whatever happens around us, when we have an aim, we should concentrate on our aim. நம்ம நோக்கத்திலிருந்து மாறணும்னா வெற்றி நமக்கு கிடைக்காது, இல்லைன்னா தாமதமாகும். When we shift from our aim, the victory that we have to get may delay or we may never get it. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 Corinthians 9:24. Do you not know that those who run in race all run, but one receives the prize? Run in such a way that you may obtain. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம எப்படி ஓடணுமா? நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதாவது பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணுமா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம நோக்கம் செதறக்கூடாது. See what the Bible says? We have to run as to obtain the prize, obtain the victory. So we have to run with concentration. நம்ம எல்லாருக்குமே தென்னாலிராமன் பற்றி தெரியும். We all know about the court jester தென்னாலிராமன். அவர் அறிவிலையும் அவர் உடைய சிரிப்பு மற்றவங்களை சிரிக்க வைக்கிற தன்மையிலையும் சிறந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியும். He was very wise and also his jokes used to make others laugh. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அந்த ராஜா தென்னாலிராமன் கிட்ட கேட்டாரு. One day கிருஷ்ணதேவராயர் the king asked தென்னாலிராமன், நான் எங்க போனாலும் எனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும், அப்பனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. The king asked, wherever I go, I should get only victory. What should I do for that? அதுக்கு தென்னாலிராமன் ஒரு பதில சொன்னாரு அழகா. The court jester said a beautiful answer. அவர் அந்த அரண்மனையில் ஒரு கூண்டில் வச்சிருந்த ஒரு பறவையை தன்னுடைய கையில் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. He brought a bird that was inside a cage in the palace and kept it on his hand. அப்போ அவர் எல்லா திசையிலையும் திரும்பினாரு. He turned in all directions. அப்போ அந்த பறவை அதோடைய அழகு, அதாவது அதோடைய பார்வை தென்னாலிராமன் மேலேயே இருந்தது. That time the look of the bird, the beak of the bird was on தென்னாலிராமன். அப்போ அவர் சொன்னார், நான் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பறவையோட அழகு என்ன நோக்கி தான் இருக்குது, அதோடைய பார்வையும் என்ன நோக்கி தான் இருக்குது. He said, wherever I turn, the beak of the bird is on me, the eyes are on me. அப்படின்னா நம்ம ஒரு காரியம் செய்ய முற்படும் போது நம்மளுடைய நோக்கத்து மேலேயே நம்மளுடைய கருத்து, கண், உடல் பொருள், ஆவி எல்லாமே இருந்ததுன்னா நம்ம வெற்றி பெறலாம். In the same way, when we try to do something, our eyes, our heart, our body, everything should be on our aim. Then we can be successful. இதுதாங்க ரகசியம். ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோன்னா, ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுடைய நோக்கம் அது மேலே தான் இருக்கணும். This is the secret. When we want success in particular thing, then our aim must be on it. அப்போ தான் நம்ம பந்தய பொருளை பரிசு பெறுற மாதிரி நம்ம காரியங்களை செய்ய முடியும். Then only we can do things as to get the prize. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.